டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ப்ராப்ளம் 2 பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் 1 ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ராப்ளம் 2 அப்படின்றது என்ன கொடுத்துருக்கோம்னா எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கோம். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு பின்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு பி, இந்த எக்ஸ் பிளஸ் ஒய்யை பின்னு எடுத்துக்கணும். சரி, நான் ஆப்ஷன் எடுத்துக்குவோம். ஸோ இதை ஒன்ஸ் டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா எக்ஸை பண்ணும்போது 1 வந்துடும், ஒய்யை பண்ணும்போது டிஒய் பை டிஎக்ஸ் வரும் ஈக்குவல் டு டிவி பை டிஎக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஒய் பை டிஎக்ஸ் அதுதான் வேணும். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் இந்த சைடு வச்சுக்கிட்டு இது அடுத்த சைடு கொண்டு போனீங்கன்னா டிவி பை டிஎக்ஸ் மைனஸ் 1, இந்த 1 அந்தாண்ட போச்சுன்னா மைனஸ் 1 ஆகிடும். ஸோ நவ் நம்மளோட ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் அந்த டிஒய் பை டிஎக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். சரிங்களா, இதுக்கு பதில் வி எக்ஸ் பிளஸ் ஒய்ஸ் வந்து வின்னு எடுத்துட்டோம். அப்போ வி ஸ்கொயர் பி ஸ்கொயர் நமக்கு டிஒய் பை டிஎக்ஸ்ன்றது என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவி பை டிஎக்ஸ் மைனஸ் 1ன்னு கிடைச்சிருக்கு. சரிங்களா, ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த டிவி பை டிஎக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு இந்த வி ஸ்கொயர் அந்த எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ஏ ஸ்கொயர் பை வி ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிவி பை டிஎக்ஸ் இந்த 1 அந்தாண்ட எடுத்துகிட்டு போனோம்னா ஸோ ஏ ஸ்கொயர் பை வி ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஆகிடும். ஸோ டிவி பை டிஎக்ஸ் இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை வி ஸ்கொயர் ஆகிடும். ஸோ அடுத்து இன்டகிரேஷன் பண்ணுவோம். இன்டகிரேஷனுக்கு வந்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கணும். வேரியபிள் செப்பரேஷன் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி எக்ஸை ஒரு பக்கமும் ஒய்யை ஒரு பக்கமும் அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அப்படி அரேஞ்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வி எல்லாம் ஒரு சைடு அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அரேஞ்ச் பண்ணோம்னா வி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இந்த சைடில் வரும்போது இப்போ வி எல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு வரும்போது நமக்குன்னா இங்கே இருக்கிற வி வந்து ஏ ஸ்கொயர் பை வி ஸ்கொயர்ன்றது தலைகீழ மாறிடும். ஸோ அப்போ வி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் இன்ட்டு டிவி ஈக்குவல் டு நமக்கு டிஎக்ஸ். ஓகேங்களா, இது இன்டகிரேஷன் பண்ணும்போது நமக்கு கீழே வேல்யூ நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறீங்கன்னா இன்டகிரேஷன் பண்ணால் மேலே வரணும். ஸோ வரல, அதனால ஒரு ஏ ஸ்கொயர் வந்து ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கிறோம் மேலே. அப்போ வி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் டிவி ஈக்குவல் டு டிஎக்ஸ். ஸோ இப்போ இன்டகிரேட் பண்ணும்போது ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் வி ஸ்கொயர் plus a square minus a square by a square plus v square dv equal to integration of dx plus c. So next வந்துட்டு பாருங்க இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இது என்ன வரும், பண்ணீங்கன்னா இதை கேன்சல் பண்ணலாமா? அடுத்து என்ன பண்ணலாம்னு பாருங்க. இதை வந்து அப்படியே இது பண்ணி எழுதுங்க பார்ப்போம். வி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர்னு எழுதலாம். மைனஸ் ரொம்ப மேலே இருக்கிறது எழுதும் போது மைனஸ் ஏ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் டிவி ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு வர்றது என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் 1 மைனஸ் ஏ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் டிவி ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இதை இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா டிவி பண்ணும்போது வி மைனஸ் இதை டெரிவேட்டிவ் பண்ணால் மேலே இருக்கு இல்லைங்களா, இன்டகிரேஷன் பண்ணும்போது அப்போ இது வந்து ஏ டேன் இன்வர்ஸ் ஆஃப் வி பை ஏன்னு எழுதிக்குவோம். டேன் இன்வர்ஸ் ஆஃப் வி பை ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சி.
ப்ளஸ் சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விக்கு பதில் நம்ம முன்னாடி கண்டுபிடிச்ச எடுத்துக்கிட்டது நம்ம என்னென்ன எடுத்துக்கிட்டோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஏ டேன் இன்வர்ஸ் வி அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ஏ வந்துடும் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகேங்களா? இப்போது இந்த எக்ஸுக்கும் கேன்சல் பண்ணிடுறோம். அடுத்தது ஒய் மைனஸ் சி ஈக்குவல் டு அந்த சி இந்த டேன் அந்த எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா ஏ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ டேன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ஏ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு ஒய் தான் எடுத்து வரணும். ஒய்க்கு எடுத்துக்கிடுங்க. ஒய் அடுத்து இந்த சி மைனஸில் இருக்கிறது வந்தோம்னா சி ப்ளஸ் ஏ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ஏ வந்துடும். ஸோ இதை இன்னும் மாற்றி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இன்வர்ஸில் டேன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டிவைடில் வரும். டிவைடில் வந்துட்டு அதை திரும்ப இன்வர்ஸாக மாற்றும் போது ப்ளஸ் ஆகிடும். அப்போ டேன் இன்வர்ஸ் வந்து டேன் ஆகிடும். டேன் ஒய் மைனஸ் சி பை ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ஏ. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். இப்படி தான் கொண்டு வரணும். சரிங்களா? tan y minus c by a equal to x plus y divided by a ன்றது நம்ம ஆன்சர். தேங்க்யூ.